இப்பெல்லாம் கிரைம் த்ரில்லர் படம்னாலே மலையாளிஸ் தான் பயங்கரமா எடுக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி 2022ல ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம் தான் வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கொலைக்காரன் எதுக்காக அந்த கொலையை பண்ணான்றதை ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா இதுக்காகலாம் கொலை பண்ணுவாங்களான்ற மாதிரி நமக்கு தோணும். இன்னைக்கு நம்ம சோனி லிவ்ல 2022ல ரிலீஸ் ஆன அந்தாக்ஷரி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவருக்கு வந்துட்டு அந்தாக்ஷரின்ற ஒரு கேம் மேல செம பைத்தியமா இருக்காருங்க. அந்த கேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா அந்த பாட்டோட கடைசி லெட்டர்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்க ஒரு பாட்டு பாடணும். ஒரு நாள் ஒரு பழமையான ஒரு புல்லட் வாங்குறாரு. அந்த புல்லட்டை வாங்கி அதுல தான் ஜாலியா ஓட்டிட்டு இருக்காருங்க. ஸ்கூல்ல இருந்து அவங்க பொண்ணு போயிட்டு வரும்போது ஒரு யாருன்னு தெரியாத ஒரு மர்ம நபர் வந்துட்டு அவங்க பொண்ணை கழுத்து நெரிச்சு கொல்ல வரா. இதை கேள்விப்பட்டு டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ அந்த கொலைகார யாருன்னு கண்டுபிடிக்க போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி 35 வருஷமா பாத்தீங்கன்னா சேம் மேனர்ல நிறைய கொலை நடந்துட்டு இருக்கிறதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலைகளுக்கும் அவங்க பொண்ணை கொல்ல வந்தவனுக்கும் என்ன சம்பந்தம், எதனால இவங்க பொண்ணு அவன் கொல்ல வரான், அதை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதா இந்த படத்தோட கிளைமேக்ஸா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிற சீன்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அந்த அந்தாக்ஷரி கேம் வச்சே கண்டுபிடிப்பாப்ல. சோ மிஸ் பண்ணாம இந்த அந்தாக்ஷரி படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.